குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா உந்தம், கனத்தாக்கு இதெல்லாம் நம்ம பார்த்தோம். அடுத்திருக்கக்கூடிய ஹெட்லைன் 3.6 உராய்வு. உராய்வுனா உரசிட்டு போகிறது, அவ்வளோதான். உராய்வுங்கிறது ஒரு பொருள் இன்னொரு பொருள் மேலே நம்ம சொல்லுவோம்ல உறந்துட்டு போகுது அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி உராய்வு. அப்போ உரசிட்டு போகிறது அப்படின்னு அர்த்தம். இப்போ அதில் மேசை ஒன்றில் ஓய்வு நிலையில் உள்ள பொருள் மீது லேசான விசையை செலுத்தினால், ஒரு டேபிள் மேலே ஏதாவது ஒரு பொருள், இப்போ செவ்வகமாக இருக்கிற மாதிரி ஒரு பொருள், இது மேலே ஏதாவது ஒரு வெளிப்புற விசை எஃப் எக்ஸ்டர்னல் வெளிப்புற விசையை செலுத்தினால் என்னாகும்? இதனுடைய வெயிட்டுக்கு ஈக்குவலான ஃபோர்ஸை கொடுக்கணும். இப்போ நம்ம 100 கிலோ இருக்கக்கூடிய, இது 100 கிலோன்னு வச்சுக்கலாம். 100 கிலோ பொருள், 100 கிலோகிராம், 100 கிலோ இருக்கக்கூடிய ஒரு பொருள் வெயிட்டாக இருக்கும். அந்த பொருளை நம்ம ஒரு கையால் நகர்த்துறோம். நகர்த்த முடியுமா? நகர்த்த முடியாது. அதுதான் லேசான விசையை செலுத்தினால் அப்பொருள் இயங்காது. அப்போ லேசான விசையை செலுத்தினால் அந்த பொருள் இயங்காது, அதனுடைய வெயிட்டை பொறுத்து. இதற்கு காரணம் மேசையின் பரப்பு பொருள் நகர்வதை தடுக்கும் வகையில் அப்பொருள் மீது செலுத்தும் எதிர்விசை. அதுக்கு காரணம் என்ன? வெயிட்டு இது மேலே மோது எம்ஜிங்கிற வெயிட். அப்போ இது மேலே ஒரு செங்குத்து விசையை கொடுக்கும். அதனால் மேஜை மேலே ஓய்வு நிலையில் இருக்குது. இப்போ இந்த பொருளை நகர்த்துறதுக்கு ட்ரை பண்ணுறோம். அப்போ இந்த பொருளுக்கும் மேஜைக்கும் இடையில் ஒரு உராய்வு. அது என்னாகும்? அது மேலே உராஞ்சிட்டு தான் போகும், அது மேலே மோதாமல் போக முடியாது. அது மேலே உராய்வை ஏற்படுத்திட்டு தான் நகரும். அப்போ ஒரு உராய்வு விசை. பொருளை இந்த பக்கம் நகர்த்தினோம்னா அதுக்கு ஆப்போசிட்டில் அது என்ன பண்ணும்? உராய்வுங்கிறது அதை தடுக்கும். ஒரு பந்தை உருட்டி விடுறோம். உருட்டிக்கிட்டே போகிறப்ப இந்த இடத்துல போய் நின்றுது. அதுக்கு காரணம் என்ன? உராய்வு விசை. இதன் மேலே நம்ம தரை கொடுக்கும் உராய்வு விசை. நம்ம இங்கே பந்துங்கிறது ஒரு இயக்கம். இப்போ உராய்வு விசை என்ன பண்ணும்? அதுக்கு ஆப்போசிட்டாக செயல்படும். அப்போ அதுக்கு எதிராக செயல்பட்டு அது என்ன பண்ணும்? பந்து நகர்வதை தடுக்கும். பந்து நகர்றதை தடுக்குது. அப்போ உராய்வு விசை பந்து நகர்றதை தடுத்து ஒரு பர்டிகுலர் தூரம் போன உடனே அது நின்றுது. இப்போ இதுக்கு காரணம் உராய்வு குணகம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒரு டைல்ஸில் ஒரு பந்து இப்படி போகுது, சொரசொரப்பான பரப்பில் ஒரு பந்து இப்படி போகுது. இது சீக்கிரமாக நின்றும், இது ரொம்ப தூரம் போகும். அதுக்கு காரணம் என்ன? உராய்வு. இந்த தரையினுடைய பரப்பு கொடுக்கும் உராய்வு அதிகம். இதனுடைய பரப்பு உராய்வு கம்மியாக இருக்கும். அதனால தான் அது ரொம்ப தூரம் போகுது, இது கம்மியான தூரம் போகுது. இதை பற்றிலாம் பின்னாடி பார்க்கலாம். இப்போ ஒரு பொருள் ஒரு கம்மியான விசை, லேசான விசையை கொடுத்தோம்னா அது நகராது. அப்போ அந்த ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிற ஒரு உராய்வு விசை அந்த பொருள் நகர துவங்கிறதுக்கு ஆப்போசிட்டாக, அதுக்கு எதிர் திசையில் அதை தடுத்து நிறுத்தும். அந்த விசை நம்ம கொடுக்கக்கூடிய விசையை விட அதிகமாக இருக்கும். பொருள் பெருசாக இருந்ததுன்னா கொடுக்கக்கூடிய விசை அதிகமாக இருக்கும். கொஞ்சம் சின்னதாக இருந்ததுன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பொருள் பெருசாக அந்த உராய்வு விசை அதிகமாக இருக்கும். அப்போ நம்ம கொடுக்கக்கூடிய விஷயம் அதிகமாக இருக்கணும். அதிகமாக இருந்தால் தான் பொருளை நகர்த்த முடியும். ஒரு 100 கிலோ வெயிட் இருக்கக்கூடிய ஒரு பொருளை நம்ம ஒரு கையால் நகர்த்த முடியாது. அதுக்கு அதிகமான ஃபோர்ஸை கொடுக்கணும். அப்போ கம்மியான ஃபோர்ஸை கொடுத்தோம்னா நகராது. அப்போ என்ன பண்ணுறோம்? நம்ம கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக அதிகப்படுத்துகிறோம். பொருளின் மீது செலுத்தும் எதிர் விசை. இந்த விசைக்கு உராய்வு விசை என்று பெயர். இந்த விசை தான் உராய்வு விசை. அந்த இயக்கத்தை தடுக்கக்கூடிய ஒரு விசை, அது உராய்வு விசை. அது என்ன பண்ணுது? அந்த மேஜை அந்த பொருளுக்கு கொடுக்குது.
இவ்வுராய்வு விசையானது பொருள் மற்றும் பொருள் வைக்கப்பட்ட பரப்பு. இது பொருள் வைக்கப்பட்ட பரப்புங்கிறது டேபிள், இது பொருள். இதுக்கு ரெண்டுக்கும் இடையில் ஒரு சார்பு இயக்கம், ஒரு சார்பு இயக்கத்தை ரெண்டையும் தொடர்பு படுத்துது. இதையும் தொடர்பு படுத்துது. ஒரு சார்பு இயக்கத்தை இந்த சார்ந்த இயக்கத்தை எதிர்க்கும் வகையில் அமையும். இந்த உராய்வு என்ன பண்ணும்? இந்த இயக்கத்தை எதிர்க்கும் வகையில் அமையும். பொருளின் மீது நாம் செலுத்தும் விசையின் அளவை கொஞ்சம் கொஞ்சமாக அதிகப்படுத்துகிறோம். ரெண்டு எக்ஸாம்பிளுமே அதான். F(x0) இந்த பக்கம் கொடுத்தோம்னா உராய்வுங்கிறது இதுக்கு ஆப்போசிட்டாக. பொருள் இப்படி நகருதுன்னா நம்ம கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் இல்லை, ஃபோர்ஸ் எப்படி கொடுக்குறோம்? பொருள் இப்படி நகருது, அதுக்கு ஆப்போசிட்டாக ஃப்ரிக்ஷன். இப்போ இந்த பக்கம் ஃபோர்ஸை கொடுக்குறோம், இந்த பக்கம் ஃபோர்ஸை கொடுத்தோம்னா அதுக்கு ஆப்போசிட்டாக இந்த பக்கம் ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறது இந்த பொருளுக்கு ரெண்டுக்கும் நடுவில் உருவாகும். அதுதான் ரெண்டு படம். சரி, படிப்படியாக விசையின் அளவை அதிகரிக்கும் போது நம்ம கொடுக்கக்கூடிய விசையை அதிகப்படுத்தினா ஒரு குறிப்பிட்ட விசைக்கு பொருள் நகர தொடங்கும். அப்படியே இருக்காது. ஒரு 10 கிலோ இருக்கக்கூடிய பொருள் மெதுவாக தள்ளணும்னா போகாது, கொஞ்சம் அப்படியே வேகமாக தள்ளணும்னா போகாது, இன்னும் கொஞ்சம் வேகமாக தள்ளணும்னா அது போக ஆரம்பிச்சிடும். அப்போ ஒரு குறிப்பிட்ட விசைக்கு பொருள் நகர துவங்கும். இப்போ பொருள் வைக்கப்பட்ட தளத்திற்கு இணையாக ஒரு விசையை பொருள் மீது செலுத்தினால் அவ்விசை பொருள் வைக்கப்பட்டுள்ள தளத்தை பொறுத்து பொருளை இயங்க வைக்க முயற்சிக்கலாம். இச்சார்பு இயக்கத்தை எதிர்க்கும் வகையில் பொருள் வைக்கப்பட்டுள்ள பரப்பு நாம் செலுத்தும் விசைக்கு எதிர் திசையில் பொருள் மீது உராய்வு விசையை செலுத்தும். இங்கே பார்த்ததே தான். பொருள் நகர்த்தினோம்னா அந்த உராய்வு விசை அப்படிங்கிறது இருக்கும். உராய்வு விசை எப்போதும் பொருள் வைக்கப்பட்ட பரப்புக்கு இணையாக அப்பொருளின் மீது செயல்படும். ஒரு பொருளை டேபிள் மேலே இருக்குது, இப்படி நகர்த்தினோம்னா அதுக்கு இணையாக இப்படி தான் ஃபோர்ஸ் இருக்கும், இப்படியோ இருக்காது, அதுக்கு இணையான ஆனால் எதிர் திசையில் மீது செயல்படும். உராய்வு விசையை ரெண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று ஓய்வு நிலை உராய்வு, ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். ரெண்டாவது கைனடிக் ஃப்ரிக்ஷன், இயக்க நிலை உராய்வு. கைனடிக் அப்படின்னாவே இயக்கம், ஸ்டாட்டிக் அப்படின்னா நிலையான. அப்போ ஓய்வு நிலை, நிலையான அப்படின்னா ஓய்வு நிலை உராய்வு. இன்னொன்று இயக்க நிலை உராய்வு. அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஓய்வு நிலை உராய்வு. ஓய்வு நிலை உராய்வு ஒரு பரப்பில் வைக்கப்பட்டுள்ள பொருள் நகர தொடங்குவதை எதிர்க்கும் வகையில் அமையும் விசையாகும். ஓய்வு நிலை உராய்வுங்கிறது ஒரு பரப்பில் வைக்கப்பட்டுள்ள பொருள் நகர தொடங்குவதை எதிர்க்கும் வகையில் அமையும் விசை. அப்போ இங்கே கொடுக்கறது எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸு. அப்போ இது இயங்க ஆரம்பிக்கிறதுக்கு, இயங்காமல் இருக்கிறதுக்காக இந்த டேபிள் இதுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு உராய்வு விசை. எதிர்க்கும் வகையில் நகர தொடங்குவதை, இன்னும் தொடங்குவதை எதிர்க்கும் வகையில் அமையும் ஒரு விசை. பரப்பு ஒன்றில் ஓய்வு நிலையில் உள்ள பொருள் மீது 2 விசைகள் செயல்படும். ஓய்வு நிலையில் இருக்கக்கூடிய பொருள் மீது 2 விசைகள் செயல்படும். ஒன்று கீழ் நோக்கிய mgங்கிற கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், மேல் நோக்கிய செங்குத்து விசை. இது நம்ம முன்னாடியே பார்த்துருக்குறோம். பொருள் மீது செயல்படும் இவ்விரண்டு விசைகளின் தொகுபயன் சுழியாகும். அப்போ n = mg, அப்போ n - mg = 0. இதுதான் தொகுபயன் விசை சுழியாகும். ரெண்டும் ஈக்குவலாக இருக்கிறனால தான் பொருள் ஓய்வு நிலையில் இருக்குது. இதன் விளைவாக பொருள் ஓய்வு நிலையில் இருக்கும். பரப்பு ஒன்றில் ஓய்வு நிலையில் உள்ள பொருள் மீது பரப்பிற்கு இணையாக வெளிப்புற விசை ஒன்று செயல்படும் போது, பரப்பிற்கு இணையாக, இதுதான் பரப்பு, டேபிளுங்கிறது ஒரு பரப்பு, பரப்பிற்கு இணையாக F எக்ஸ்டர்னலுங்கிற ஒரு வெளிப்புற விசை செயல்படும் போது அப்பரப்பு வெளிப்புற விசைக்கு சமமான எதிர் விசையை பொருள் மீது செலுத்தி
அப்போ இதை நகர்த்துறப்ப இந்த உராய்வு விசை ஒரு விசை என்ன பண்ணுது, இதை நகராமல் தடுக்குது. நம்ம கொடுக்கக்கூடிய எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸு வெளிப்புற விசை இதை நகர்த்தணும். ஆனால் இதை நகராமல் தடுக்கிறதுக்கு இங்கே ஒரு விசை உருவாகுது. இது செலுத்தி அதன் இயக்கத்தை தடுத்து அப்பொருள் ஓய்வு நிலையை இருக்க முயற்சிக்கும். இந்த விசை உராய்வு விசை என்ன பண்ணுது, அதை நகராமல் தடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுது, அவ்வளோதான். வெளிப்புற விசையும் உராய்வு விசையும் சமம். வெளிப்புற விசையும் எஃப் எக்ஸ்டர்னலும் உராய்வு விசை எஃப்எஸ் ரெண்டும் சமமாக இருக்குது. சமம் மற்றும் எதிரெதிர் திசை ரெண்டும் எப்படி இருக்குது, எதிரெதிர் திசை. இது இந்த சைடு வந்துச்சுன்னா இது இந்த சைடு போகுது, இது இந்த சைடு கொடுத்தோம்னா இது ஆப்போசிட் சைடில் போகுது, எதிரெதிர் திசையில் இருக்கும் என்பதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதிலிருந்து வெளிப்புற விசையும் உராய்வு விசையும் ஒன்றுக்கொன்று சமம் மற்றும் எதிர் திசையில் செயல்படும் என்பதை அறியலாம். எனவே பரப்பிற்கு இணையாத எவ்வித இயக்கமும் ஏற்படாது. இப்போ ஒன்றுக்கொன்று சமமாக இருக்குது, அப்போ நகராது. ரெண்டும் சமமாக இருக்குது. இந்த பக்கம் 5 நியூட்டன், இந்த பக்கம் ஒரு 5 நியூட்டன், இங்கே ஒரு பொருள் இருக்குது. அப்போ இந்த பொருள் நகராது. ரெண்டுமே சமமாக இருந்ததுன்னா இந்த பக்கம் நகராது. இது எஃப் எக்ஸ்டர்னல், இது உராய்வு விசை எஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். அப்போ இது ரெண்டும் சமமாக இருந்ததுன்னா இந்த பொருள் நகராது. அப்போ ஏதாவது ஒன்று அதிகமாச்சுன்னா அதுக்கு ஆப்போசிட் சைடில் நகரும். இது 6 நியூட்டனாக இருந்ததுன்னா இந்த பக்கம் நகரும். இது 6 நியூட்டனாக இருந்ததுன்னா பொருள் இந்த பக்கம் நகராது. ஏன்னா இது உராய்வு விசை, உராய்வு மட்டும்தான் கொடுக்கும், நகர்த்தாது. நம்ம எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் தான் நகர்த்தும். அப்போ இது அதிகமாக இருந்ததுன்னா இந்த பக்கம் நகரும். ரெண்டும் சமமாக இருக்கிற வரைக்கும் பொருள் எந்த பக்கமும் நகராது. வெளிப்புற விசையின் அளவை படிப்படியாக அதிகரிக்கும் போது, இப்போ 5 நியூட்டனுங்கிறத 6 நியூட்டன் அதிகரிச்சிட்டோம். அப்போ ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு மேல் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகப்படுத்துகிறோம். 5.1 நகரில் 5.2 இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அதிகப்படுத்துகிறப்ப இந்த பொருள் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு மேல் நகரத் துவங்கும். பொருள் வைக்கப்பட்ட பரப்பு பொருளின் மீது செயல்படும் வெளிப்புற விசையை சமன் செய்யும் அளவிற்கு எதிர் விசையை பொருளின் மீது நகர இயலாது. இப்போ என்ன பண்ணுது, இதை செலுத்தும் வெளிப்புற விசையை சமன் செய்யும் அளவிற்கு எதிர் உராய்வு விசையை பொருளின் மீது செலுத்த இயலாது. எனவே பொருள் பரப்பின் மீது சறுக்கி செல்ல தொடங்கும். இப்போ என்ன அர்த்தம், இங்கே ஒரு இது நம்ம எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இங்கே கொடுக்கக்கூடிய இப்படி கொடுக்குறோம், எஃப் எக்ஸ்டர்னல், இது எஃப்எஸ்ங்கிறது 5 நியூட்டன் வச்சுக்கலாம், எக்ஸ்டர்னலுங்கிறது 5 நியூட்டன். ரெண்டும் ஈக்குவலாக இருக்கிறப்ப நகராது. இப்போ இதை அதிகப்படுத்தலாம், எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸை அதிகப்படுத்தலாம். உராய்வு விசையை அதிகப்படுத்த முடியாது, உராய்வு விசையை அது தானாக உருவாகிறது, அதை அதிகப்படுத்த முடியாது. இப்போ இதை 6ன்னு நம்ம அதிகப்படுத்தணும்னா பொருள் அதில் சறுக்கும் அல்லது நகர துவங்கும். இதை நாம் அதிகப்படுத்த முடியாது. இதை விட அதிகமானதும் அது பரப்பின் மீது செல்ல துவங்கும். சறுக்கி இதுவே பொருள் வைக்கப்பட்டுள்ள பரப்புங்கிறது மேஜை, பொருளின் மீது செலுத்தும் பெரும ஓய்வு நிலை உராய்வு விசை. பாருங்கள் எப்படி எடுத்துக்கலாம், எஃப் எக்ஸ்டர்னல் 5 நியூட்டன் கொடுக்குறோம். இந்த பக்கம் இங்கே எஃப்எஸ் எவ்வளோன்னெலாம் தெரியல, 5 நியூட்டன் கொடுக்குறப்ப இது நகரில். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அதிகப்படுத்துகிறோம். 5.1 நகரில், 5.2 நகரில்,
5.3 நகரில், 5.9 நகரில், 6 கொடுக்குறோம். அப்போ நகர துவங்குது. அப்போ ஓய்வு நிலை உராய்வு எவ்வளோ? இது நகர துவங்குது. இது கைனட்டிக் ஃப்ரிக்ஷன். நகர்றதுக்கு முன்னாடி மேக்ஸிமம் எவ்வளோ? 5.9. நகரத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வேல்யூ தான் எஃப்எஸ் மேக்ஸிமம். அதுதான் மேக்ஸிமம் நகர. ஆனால் ஃபோர்ஸை நம்ம கொடுக்குறோம், ஆனால் நகர துவங்காத இருக்கக்கூடிய அந்த வேல்யூ எவ்வளோனா 5.9. 6ல் நகர துவங்கிறது, அது கைனட்டிக் ஃப்ரிக்ஷனுக்கு போயிடும். அப்போ ஓய்வு நிலை உராய்வுனுடைய மதிப்பு மேக்ஸிமம் எவ்வளோன்னா 5.9. சொல்கிறது புரிஞ்சுதா இல்லையா? இப்போ இதனுடைய வேல்யூ நம்ம 5 எதுவோ இருக்கலாம். அப்போ இது 5 நியூட்டன், 5 நியூட்டனில் நகரில், 5.1க்கும் நகரில், 5.8க்கும் நகரில், 5.9க்கும் நகரில், 6ல் நகர்ந்துருது. அப்போ ஓய்வு நிலை உராய்வு எவ்வளோ? 5.9. 6ங்கிறது இயக்க உராய்வு, இயங்கிருச்சு. இப்போ 6ல் நகர்ந்துருச்சு, அது இயக்க உராய்வு. இப்போ ஓய்வு நிலை உராய்வு மேக்ஸிமம் எவ்வளோ? 5.9. 5.9 எடுத்துக்கலாம். அதை தான் சொல்ல வராங்க. பெருமை ஓய்வு நிலை உராய்வு விசை. இதனை சோதனை ரீதியாக ஓய்வு உராய்வு விசையை அனுபவத்தின் அடிப்படையில் எம்பிரிக்கல் ஃபார்முலா பெற்ற கீழ்காணும் கணித தொடர்பை கொண்டிருக்கும். அப்படி இருந்ததுன்னா அதனுடைய ரிலேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, 0க்கு ஈக்குவலாக இல்லைன்னா அதை விட அதிகமாக இருக்கும். இது எஃப்எஸ். இப்போ ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் ஓய்வு நிலை உராய்வு 0வை விட அதிகமாக இருக்கும். நம்ம எந்த ஃபோர்ஸுமே கொடுக்காத உள்ள 0 நியூட்டன் கொடுக்கல. நம்ம முன்னாடி பார்த்தல 0 நியூட்டன் கொடுக்கல, 5 நியூட்டன் கொடுக்குறோம், 5.1 கொடுக்குறோம், 5.9 வரைக்கும் கொடுக்குறோம். அப்போ அது எப்படி இருக்குது? 0 நியூட்டன்னா நம்ம தொடவே இல்லைன்னு அர்த்தம். அப்போ ஃபோர்ஸே கொடுக்கல. அப்போ 0வை விட அதிகமாக இருக்கணும். 0வை விட அதிகமாக இருக்கும். ஆனால் எதை விட கம்மியாக இருக்கும் அப்படின்னா μSN. என்னங்கிறது செங்குத்து விசை, அந்த பொருள் மீது செயல்படக்கூடிய செங்குத்து விசை. ஒரு மேஜ் மேலே வச்சுருக்கக்கூடிய பொருளுக்கு மேல் நோக்கிய செங்குத்து விசை இருக்கும். அந்த செங்குத்து விசை எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? mgக்கு ஈக்குவலாக இருக்கும். n = mgக்கு ஈக்குவலாக இருக்கும். அந்த செங்குத்து விசை எதோட? μS. இதுதான் முக்கியம். ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அதனுடைய குணகம். ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனுடைய குணகம் ஓய்வு நிலை உராய்வு குணகம். அதோட பெருக்கிக்கணும். இதை செங்குத்து விசை. அது எதுக்கு? அப்போ அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? எஃப்எஸ் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனுக்கு ஈக்குவலாக இருக்கும், அல்லது அதை விட கம்மியாக இருக்கும். அப்போ μSN வேல்யூ அதிகமாக இருக்கும். இந்த எஃப்எஸ்ங்கிறது 2 வேல்யூ கொடுத்துருக்குறாங்களே, ஒன்று ஈக்குவல் இல்லைன்னா கம்மியாக இருக்கும். 0வுக்கு ஈக்குவலாக இருக்கும், இல்லைன்னா அதிகமாக இருக்கும். மேக்ஸிமம் அதிகமாக தான் இருக்கும். ஆனால் μSN விட கம்மியாக இருக்கும், இல்லைன்னா ஈக்குவலாக இருக்கும். அப்போ எஃப்எஸ் = μSN. என்னங்கிறது செங்குத்து விசை அப்படின்னு நமக்கு தெரியும். μSங்கிறது ஸ்டாட்டிக். அதனால் அதனுடைய குணகம் ஓய்வு நிலை உராய்வினுடைய குணகம் அதுதான் μSNங்கிறது எஃப்எஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும், இல்லைன்னா அதை விட அதிகமாக இருக்கும். எஃப்எஸை விட அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது ஒன்றை ஒன்று தொடும் இரு பொருளின் தன்மையை சார்ந்து இருக்கும். இது ஒன்றை ஒன்று தொடும் இரு பரப்புகளின் தன்மையை சார்ந்து இருக்கும். அதுதான் முன்னாடியே சொன்னேன். ஒரு டைல்ஸில் ஒரு பந்து போகக்கூடியது வேகமாக போகும். அது ஒரு மண் தரையாக இருந்ததுன்னா மெதுவாக தான் போகும். அப்போ அந்த பொருளினுடைய பரப்பு, இந்த பரப்பினுடைய தன்மையை சார்ந்து இருக்கும். இதனுடைய பரப்பினுடைய தன்மையை சார்ந்து இருக்கும். n என்பது பொருள் வைக்கப்பட்டுள்ள பரப்பு, பொருளின் மீது செலுத்தும் செங்குத்து விசை. சில நேரங்களில் செங்குத்து விசை mgக்கு சமம். இதுவும் நமக்கு தெரியும். எப்போதும் mgக்கு சமமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது சமமாக தான் இருக்கணும், ஆனால் சமமாக தான் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அப்படிங்கிறத நம்ம ஒரு
கணக்கில் வச்சுக்கணும். ஆனால் n=mg, ஓய்வு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் n=mg தான். ஆனால் அப்படி தான் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது அப்படிங்கிறத நம்ம மைண்டில் வச்சுக்கணும், அவ்வளோதான். ஓய்வு நிலை உராய்வு விசை சுழி முதல். ஓய்வு நிலை உராய்வு விசை எது வரைக்கும் இருக்கும்? சுழி முதல். சுழி முதல். அப்புறம் எது வரைக்கும்? சுழி முதல் μsn வரைக்கும். n வரையிலான எந்த மதிப்பையும் பெற்றிருக்கலாம். அப்போ என்ன அர்த்தம்? 0வில் ஆரம்பிக்குது, μsnல முடியுது. அப்போ இது ரெண்டுக்குள்ளே எந்த மதிப்பை வேணாலும் பெற்றிருக்கலாம். இந்த ரெண்டு தான் இங்கே முடியுது, இதில் ஆரம்பித்து இதில் முடியுது. அப்போ இதிலிருந்து இது வரைக்கும் ரெண்டுக்கும் இடையில் எந்த மதிப்பை வேணாலும் பெற்றிருக்கலாம் அப்படிங்கிறது இந்த சமன்பாடு சொல்லுது. எவ்வித வெளிப்புற விசையும் செயல்படாத போது ஓய்வு நிலையில் உள்ள பொருள் மீது செயல்படும் ஓய்வு நிலை உராய்வு விசை எஃப்எஸ்ஸின் மதிப்பு சுழியாகும். வெளிப்புற விசை எதுவுமே கொடுக்கல, அப்போ எஃப்எஸ்னுடைய வேல்யூ 0. அப்போ எஃப்எஸ்ங்கிறது 0வாக இருக்கும். இப்போ எந்த விஷயமே நமக்கு கொடுக்கல, அப்போ ஓய்வு நிலை உராய்வு விசையினுடைய மதிப்பு 0. ஓய்வு நிலையில் உள்ள பொருள் மீது அப்பொருள் வைக்கப்பட்டுள்ள பரப்பிற்கு இணையாக வெளிப்புற விசை ஒன்று செயல்படும் போது பொருள் வைக்கப்பட்டுள்ள பரப்பு பொருளின் மீது செலுத்தும் ஓய்வு நிலை உராய்வு விசை பொருள் மீது செலுத்தப்படும் வெளிப்புற விசைக்கு சமமாகும். வெளிப்புற விசை ஒன்று செயல்படும் போது பொருள் வைக்கப்பட்டுள்ள பரப்பு பொருள் மீது செலுத்தும் ஓய்வு நிலை உராய்வு விசை பொருள் மீது செலுத்தப்படும் வெளிப்புற விசைக்கு சமம். நம்ம அப்ராக்சிமேட்லி ஈக்குவலாக இருக்கும். அப்போ ஒரு பொருள் மீது நம்ம செலுத்துகிறோம், பொருள் நகர்த்துறதுக்கு எஃப் எக்ஸ்டர்னல். அப்போ இதுக்கு எதிர் திசையில் எஃப்எஸ்ங்கிற ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் ஓய்வு நிலை உராய்வு விசை உருவாதுன்னு சொல்லியிருக்கிறோம். இது சமமாக இருக்கும், அப்ராக்சிமேட்லி சமமாக இருக்கும். எஃப் எக்ஸ்டர்னல் இருப்பினும் எஃப்எஸ்ஸினுடைய மதிப்பு μsnஐ விட குறைவாகத்தான் இருக்கும். அந்த சமன்பாட்டில் பார்த்தோம், எஃப்எஸ்னுடைய மதிப்பு μsnஐ விட குறைவாக தான் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். பொருளானது பரப்பின் மீது நகரத் தொடங்கும் போது பொருள் மீது செயல்படும் ஓய்வு நிலை உராய்வு விசை எஃப்எஸ் நகர தொடங்கும் போது, நகர தொடங்குறப்ப அதனுடைய உராய்வு விசை பெரும மதிப்பை அடையும். அந்த பெரும மதிப்பு தான் என்ன சொன்னேன், 6ல் நகர்ந்துச்சுன்னா 5.9 தான் பெரும விசை. 5.9 பெரும விசை. ஓய்வு நிலை உராய்வு மற்றும் பிற்பகுதியில் நாம் இரண்டும் பொருள் மீது செலுத்தப்படும் செங்குத்து விசையை சார்ந்து இருக்கும். ஓய்வு நிலை உராய்வு மற்றும் பிற்பகுதியில் நாம் கற்கவிருக்கும் இயக்க உராய்வு இவ்விரண்டும் பொருள் மீது செலுத்தப்படும் செங்குத்து விசையை சார்ந்து இருக்கும். அப்போ ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் ஓய்வு நிலை உராய்வு, கைனடிக் ஃப்ரிக்ஷன் இயக்க நிலை உராய்வு ரெண்டுமே எதை சார்ந்து இருக்கும்? n செங்குத்து விசையை சார்ந்து இருக்கும். என்னங்கிறது மேல் நோக்கி செயல்படும் செங்குத்து விசை, அதை சார்ந்து இருக்கும் அப்படிங்கிறத நாம் மைண்டில் வச்சுக்கணும். அப்பொருள் வைக்கப்பட்டுள்ள பரப்பை எவ்வளவு வலிமையாக அழுத்துகிறதோ அதனுடைய விசையும் அதிகமாகும். இது நார்மலாக நமக்கு தெரிஞ்ச விஷயம். இப்போ ஒரு 10 கிலோ வெயிட் இருக்குது. 10 கிலோ வெயிட்டுங்கிறது இது மேலே அமுத்திட்டு இருக்குது. எவ்வளவு வலிமையாக அழுத்துகிறதோ அதற்கேற்ப பொருள் மீது செயல்படும் செங்குத்து விசையும் அதிகரிக்கும். அப்போ m1g. அப்போ m1ங்கிறது 10g எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? n-க்கு ஈக்குவலாக இருக்கும். இதே m1 இது ஒரு 10, இது ஒரு 5. அப்போ 15g எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? n-க்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ வெயிட் அதிகமாக வரப்ப அழுத்தக்கூடிய விசையும் அதிகமாக இருக்கும். அப்போ n-ம் அதிகமாகும். mg அதிகமாகிறப்ப n-ம் அதிகமாகும். இங்கே ரெண்டு பொருள் வச்சுக்கிறோம், m1ங்கிற பொருள், m2ங்கிற பொருள். அப்போ m1 + m2g எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? n-க்கு ஈக்குவலாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா n = mg தான். என்னங்கிறது mgக்கு தான் ஈக்குவலாக இருக்கும். அப்போ என்னங்கிறது கம்மியாக இருக்கும். இப்போ m1 + m2, m1ங்கிறது அதே வேல்யூ இருக்குது, 10ன்னா 10 கிலோனா 10 கிலோ. இப்போ அதுக்கப்புறம் m2ங்கிறது அதுக்கு மேலே ஒரு 5 கிலோ வச்சுருக்கிறோம். அப்போ m1 + m2g
இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா எண்ணுக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ M1க்கு ஒரு G, அப்போ M1ங்கிறது 10 × 9.8 ப்ளஸ் 5 × 9.8 ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி சேர்த்துக்கணும். ரெண்டையும் தனித்தனியாக மல்டிப்ளை பண்ணி சேர்த்துக்கணும். அதுக்கு அது ஈக்குவலாக இருக்குது. ஏன்னா ரெண்டு மீதுமே கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்கும். அப்போ இதுக்கும் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்கும், இதுக்கும் புவியீர்ப்பு விசை ரெண்டுக்குமே இருக்கும். அப்போ M1G ப்ளஸ் M2G ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி ப்ளஸ் பண்ணிக்கணும். அப்போ அந்த வேல்யூவுக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ பொருள் வெயிட்டாக இருந்ததுன்னா அதை தள்ளுறது கஷ்டம், பொருள் வெயிட் கம்மியாக இருந்ததுன்னா அதை தள்ளுறது ஈஸிங்கிறது நம்ம சாதாரணமாக நமக்கு தெரிஞ்ச விஷயம். இதுதான் படத்தில் காட்டுகிறாங்க. பரப்பு இவ்விரண்டும் தொட்டு கொண்டிருக்கும் பரப்பின் அளவை சார்ந்ததல்ல. இந்த பரப்பினுடைய அளவை சார்ந்ததல்ல, அதனுடைய வெயிட்டை சார்ந்தது. எண்ணுங்கிறது எதை பொறுத்து இருக்கும், அதனுடைய வெயிட்டை பொறுத்து இருக்கும். ஏன்னா N = mg, எம்ங்கிறது மாஸ், அதனுடைய வெயிட்டை பொறுத்து இருக்கும். சரி, இதுக்கு அடுத்தது 3.7ங்கிற ஒரு எடுத்துக்காட்டு சம்மில் என்ன சொல்லிக்கிறான்னு பாரு. 2 kg நிறையுள்ள பொருள், இது ஒரு தளம் அப்படின்னா ஒரு பரப்பு, இது மேலே 2 kg நிறையுள்ள ஒரு பொருள் ஓய்வு நிலையில் உள்ளது. அப்படியே ஓய்வு நிலையில் இருக்குது. பொருள் மற்றும் தளத்திற்கு ஓய்வு நிலை உராய்வு குணகம் μs, ஸ்டாட்டிக் ஓய்வு நிலை உராய்வு குணகம், ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன், μs வேல்யூ 0.8. எனில் அத்தளத்தின் மீது பொருளை நகர்த்துவதற்கு எவ்வளோ விசையை செலுத்த வேண்டும். அப்போ F எக்ஸ்டர்னல் எவ்வளோ கொடுக்கணும், F எக்ஸ்டர்னலுங்கிறது எவ்வளோ கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். இப்போ ஒரு பொருள் நிலையாக இருக்குதுன்னா எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், N = mgக்கு ஈக்குவலாக இருக்கும். N = mg. அப்போ எம்ங்கிறது 2 kg, அதுக்கப்புறம் ஜிங்கிறது 9.8. அப்போ N கண்டுபிடிச்சிடலாம். பொருள் ஓய்வு நிலையில் உள்ளதால் பொருள் மீது செயல்படும் புவியீர்ப்பு விசை அப்பொருள் வைக்கப்பட்டுள்ள தளமானது பொருள் மீது செலுத்தும் செங்குத்து விசையின் சமன் செய்யப்படும். இப்போ N = mgன்னு நமக்கு தெரியும். அப்போ அந்த பொருளை நகர்த்துறதுக்கு நம்ம எவ்வளோ விசையை கொடுக்கணும். அப்போ F எக்ஸ்டர்னல் கண்டுபிடிக்கணும். அப்போ ஓய்வு நிலை உராய்வு விசையின் பெரும மதிப்பு நம்ம முன்னாடியே ஃபார்முலாவை பார்த்தோம். Fx மேக்ஸிமம் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், μs Nக்கு ஈக்குவலாக இருக்குன்னு பார்த்தோம். μs ஈக்குவல் இல்லைன்னா இதை விட அதிகமாக இருக்கணும், அதுதான் பார்த்தோம். Fs இதை விட μs N விட கம்மியாக இருக்கும், μs N விட கம்மியாக இருக்கணும், இல்லைனா ஈக்குவலாக இருக்கணும். இப்போ Fs மேக்ஸிமம் = μs N. Nங்கிறது mgக்கு ஈக்குவல், அப்போ μs mg. இப்போ μsனுடைய வேல்யூவும் நமக்கு கொடுத்துக்கிறாங்க 0.8 × 2 kg 2 × 9.8. இது எவ்வளோ வருது, 15.68 15.68 நியூட்டன். அப்போ Fs மேக்ஸிமம் எவ்வளோ, 15.68. அப்போ மேக்ஸிமத்தை விட எப்படி இருக்கணும், அதிகமாக இருந்தால் தான் பொருள் நகரும். அப்போ 15.68. இப்போ இது ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். இப்போ நிலையானது இன்னும் நான் சொன்ன மாதிரி 5.9 அப்படிங்கிறது. அப்போ 6ல் தான் நகருது. அப்போ இதை விட எப்படி இருக்கணும், அதிகமாக இருக்கணும். அப்போ F எக்ஸ்டர்னலுங்கிறது அதிகமாக இருக்கணும். அப்போ இதுதான் 5.9, அதை விட அதிகமாக இருந்தால் தான் நகரும். அப்போ 15.68 விட அதிகமாக இருக்கணும். அப்போ அதிகமாக இருந்தால் புறவிசை கீழே கொடுக்குள்ள பெரும் ஓய்வு நிலை உராய்வு விசையை விட அதிகமாக இருக்க வேண்டும். ஓய்வு நிலை உராய்வு விசையை விட இது Fs மேக்ஸிமம். அப்போ இதை விட இது எப்படி இருக்குது, அதிகமாக இருக்குது. அப்போ இதை விட இது அதிகமாக இருக்கணும். அப்போ Fsங்கிறது அதிகமாக இருந்ததுன்னா நகரும், விட அதிகமாக இருந்ததுன்னா இப்போ 6ங்கிறப்ப நகருது. அப்போ எக்ஸ்டர்னல் 6ஆக இருக்கணும். 5.9ங்கிறது மேக்ஸிமம் பெரும மதிப்பு, அதை விட கொஞ்சம் அதிகமானது நகருது.
அப்போ இதை விட அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிறத இந்த எடுத்துக்காட்டில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது எடுத்துக்காட்டு 3.18 18ங்கிற ஒரு சம். 50 kg நிறையுள்ள பொருள் தளம் ஒன்றில் ஓய்வு நிலையில் உள்ளது. அப்போ 50 kgங்கிற ஒரு பொருள், இது தளத்தில் இருக்கக்கூடிய இந்த பொருள் எவ்வளோன்னா 50 kg. பொருளை நகர்த்த அதன் மீது 5 நியூட்டன் விசை செலுத்தப்படுகிறது. இதை நகர்த்துறதுக்கு எஃப் எக்ஸ்டர்னல் எவ்வளோ கொடுக்குறோம்? 5 நியூட்டன் இப்படி கொடுக்குறோம். எனினும் பொருள் நகரவில்லை. 5 நியூட்டன் கொடுக்குறப்ப இது நகரல. பொருள் வைக்கப்பட்டுள்ள தளம் பொருளின் மீது செலுத்தும் உராய்வு விசையை கண்டுபிடி. பொருள் நகரல, அப்போ இந்த பொருள் இருக்கக்கூடிய உராய்வு விசை எஃப்எஸ் கண்டுபிடி அப்படிங்கிறது தான் கொஷின். இது ஒரு 2 மார்க் கொஷின். பொருள் ஓய்வு நிலையில் உள்ள போது பொருளின் மீது செலுத்தப்படும் வெளிப்புற விசையும் பொருள் வைக்கப்பட்டுள்ள தளம் பொருளின் மீது செலுத்தும் உராய்வு விசையும் ஒன்றுக்கொன்று சமம், எதிராக செயல்படும். ஓய்வு நிலையில் இருக்கிறப்ப உராய்வு விசையும் எஃப் எக்ஸ்டர்னல் புற விசையும் சமம். இவ்விரு விசைகளின் எண் மதிப்புகளும் சமமாகும். எனவே இவ்விரு விசைகளின் எண் மதிப்பும் சமம். அப்போ நம்ம எஃப் எக்ஸ்டர்னல் ஈக்குவல் டு எஃப்எஸ். அப்போ நம்ம கொடுக்கக்கூடிய எஃப் எக்ஸ்டர்னல் லெவலில் 5. அப்போ எஃப்எஸ் ஈக்குவல் டு 5. அப்போ எஃப்எஸ் ஈக்குவல் டு அதே 5 நியூட்டன். இது பொருளின் மீது செயல்படும் ஓய்வு நிலை உராய்வு விசை. உராய்வு விசையின் திசை வெளிப்புற விசையின் திசைக்கு எதிர் திசையில் இருக்கும். அப்போ இதுக்கு ஆப்போசிட்டாக தான் இருக்கும், எதிர் திசையில் இருக்கும். இது எப்படி கொடுத்தோம்னா இது ஆப்போசிட்டில் இருக்கும், ஆனால் ஈக்குவலாக இருக்கும். எப்போ ஓய்வு நிலையில் இருக்கிறப்ப ஒரு பொருள் நகராமல் ஓய்வு நிலையில் இருக்குது. அப்போ எஃப் எக்ஸ்டர்னல், அப்போ வெளிப்புற விசையும் உராய்வு விசையும் சமமாக இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ எக்ஸ்டர்னல் அதிகமாச்சுன்னா எதை விட, ஓய்வு நிலை உராய்வு விசையை விட அதிகமாச்சுன்னா அது நகர துவங்கிச்சுன்னா அது கைனட்டிக் ஃப்ரிக்ஷன் ஆயிரும். சரி, இது ஒரு 2 மார்க் சம். அடுத்து 3.19 இது ஒரு 3 மார்க் சம். கொஸ்டினில் என்ன கொடுத்துன்னு பாரு, 7 kg மற்றும் 5 kg நிறையுடைய 2 பொருட்கள் படத்தில் காட்டியுள்ளவாறு, இந்த மாதிரி படத்தில் காட்டியுள்ளவாறு மேஜையின் முனையில் பொருத்தப்பட்டுள்ளன. கப்பி ஒன்றின் வழியே செல்லும் மெல்லிய கயிற்றில் 2 முனைகளில் இணைக்கப்பட்டுள்ளன. அப்போ எது எவ்வளோன்னுலாம் சொல்லலை. 2 M1 M2. இப்போ M1ங்கிறது 7 kg, M2ங்கிறது 5 kg. 5 கிலோ கீழே கட்டி தொங்க விட்ருக்குறோம். மேலே 7 kg, M1ங்கிறது 7 kg. முனையில் பொருத்தப்படும் கப்பி ஒன்றின் வழியே செல்லும் மெல்லிய கயிற்றின் வழியே. இப்போ ஒரு மேஜையின் முனையில் ஒரு உருளை, கப்பி அப்படின்னா உருளை. இப்போ இங்கே ஒரு பொருள் வச்சுருக்கிறோம். இது 7 kg, இது M1. இது வழியாக ஒரு கயிறு கட்டி கீழே 5 kg இருக்கக்கூடிய M2ங்கிற பொருள் கட்டி தொங்க விட்ருக்குறோம். அப்போ இதை வெயிட்னால் இது நகருமா நகராதா? இது 7 kg, ஆனால் இது 5 kg தான் இருக்குது அப்படின்னு பார்த்தாவே நமக்கு தெரியும். 5 kg கட்டி தொங்கட்டோம்னா அது நகராது. அப்போ நகருமா நகராதான்னு செக் பண்ணணும். அதுக்கப்புறம் இது எவ்வளோ இருந்தால் நகரும் அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்கணும். ரெண்டும் சேர்ந்து 3 மார்க். இப்போ M1 இது கீழ்நோக்கிய M2G அப்படிங்கிற ஒரு கீழ்நோக்கிய விசை. அப்போ மேலே இருக்கக்கூடிய ஒரு டென்ஷன் ஃபோர்ஸ் இருக்கும். அந்த டென்ஷனுங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? M2Gக்கு ஈக்குவலாக இருக்கும். T = M2G. அது இந்த கயிற்றுலேயே இருக்கும். இந்த கயிற்றுலேயே இப்படி இருக்கும். ஃபஸ்ட்டு கீழ் நோக்கி வந்துச்சுன்னா இப்படி இருக்கும், கயிற்றுலேயே இருக்கும். இப்போ இதுக்கு ஓய்வு நிலையில் இருக்குது. அப்போ கீழ் நோக்கிய M1G மேலே N, அது ரெண்டும் இருக்கிறதுனால தான் ஈக்குவல் பண்ணிக்குது. இது ஓய்வு நிலையில் இருக்குது. இப்போ இப்படி ஒரு டென்ஷன் ஃபோர்ஸ், Tங்கிற டென்ஷன் ஃபோர்ஸ் இழுக்குது. எது இழுக்குது? M2ங்கிற நிறை இழுக்குது. அப்போ இங்கே ஒரு டென்ஷன் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? M2Gக்கு ஈக்குவலாக ஒரு விசை கீழ் நோக்கி இழுக்குது. அதுதான் படத்தில் பொருளுக்கும் பொருள் வைக்கப்பட்டுள்ள பரப்புக்கும் இடையேயான இன்னும் கொஸ்டின் முடியல. ஓய்வு நிலை உராய்வு குணகத்தின் மதிப்பு
0.9. அப்போ μs எவ்வளோன்னு கொடுத்தாங்க? 0.9. m1 என்ற பொருள் நகருமா நகராதா அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அப்படி நகரலைன்னா m2வின் நிறையின் m மதிப்புக்கு m1 நகரும். அப்போ கீழே இருக்கக்கூடிய 5 kgங்கிற பொருளை எவ்வளவா மாற்றினா அதிகப்படுத்தினா இந்த 7 kgங்கிற m1ங்கிற பொருள் நகரும் அப்படிங்கிறது தான் கொஷின். இப்போ என்னென்ன விசைகள்லாம் செயல்படுது அப்படிங்கிறத முதல்ல பார்த்துருவோம். படத்தில் காட்டியவாறு m1 நிறை மீது 4 விசைகள் செயல்படுகின்றன. m1ங்கிற விசை. அப்போ ஒரு டேபிள், இது மேலே m1ங்கிற விசை இருக்குது. m1 இது மேலே நம்ம முன்னாடியே பார்த்தோம் என்னங்கிற ஃபோர்ஸு, m1gங்கிற ஃபோர்ஸு. இப்படி போச்சுன்னா டென்ஷன் ஃபோர்ஸு. அப்போ டென்ஷன் ஃபோர்ஸ் இப்படி நகரணுன்னா இதுக்கு ஓய்வு நிலை உராய்வு. அப்போ இப்படி இருக்கக்கூடிய Fs. அப்போ 4 ஃபோர்ஸ் அது மேலே செயல்படுது. எக்ஸ்அச்சு திசையில் செயல்படும் உராய்வு விசை. அப்போ எக்ஸ்அச்சிலேயே எதிர் திசையில் இப்படி செயல்படக்கூடிய டென்ஷன் ஃபோர்ஸு, இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய உராய்வு விசை, கீழே இருக்கக்கூடிய கிராவிடேஷனல் ஃபோர்ஸு, மேலே இருக்கக்கூடிய செங்குத்து விசை. இந்த 4 விசைகள் செயல்படுது. நிறை m1 எம்மீத செங்குத்து இயக்கத்தையும், இந்த m1 என்ன பண்ணுது? மேலே எந்த வித இயக்கத்தையும் செலுத்தவில்லை. எனவே m1 n = mgன்னு பார்த்துருப்போம். அப்போ m1g = n, m1g = n அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சரி, இதுக்கான ஃப்ரீ பாடி டயக்ராம், தனித்த விசைப்படம் வரையலாம். அப்போ 4 ஃபோர்ஸையும் போடணும், அவ்வளோதான். முன்னாடி நம்ம பார்த்த 4 ஃபோர்ஸ் எப்படி வரையலாம்? எக்ஸ் அச்சு திசையில் இந்த பக்கம் டென்ஷன் ஃபோர்ஸ் இழுக்குது, அதுக்கு ஆப்போசிட்டாக ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸு. அதுக்கப்புறம் மேலே என்னங்கிற செங்குத்து விசை, கீழே இருக்கக்கூடிய m1g. எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? எண்ணுக்கு ஈக்குவலாக இருக்கிறனால தான் ஓய்வு நிலையில் இருக்குது இப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரியும். இவ்வாறு பரப்பின் மீது m1 நிறை நகருகிறதா என கண்டறிய m1இன் நிறைய வைக்கப்பட்டுள்ள பரப்பு m1 நிறையின் மீது செலுத்தும் பெரும ஓய்வு நிலை உராய்வை காண வேண்டும். அப்போ ஓய்வு நிலை ஃப்ரிக்ஷன், அப்போ ஓய்வு நிலை உராய்வு விசையை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சா தான் அது நகரமா நகராதான்னு நமக்கு தெரியும். m1 மீது செயல்படும் இழு விசை பெரும ஓய்வு நிலை உராய்வு விசையை விட அதிகமாக இருப்பின் பொருள் நகரும். அப்போ என்ன அர்த்தம்? எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கிறோம், Fsஐ விட எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் F எக்ஸ்டர்னல் அதிகமாக இருந்ததுன்னா நகரும். அப்போ F எக்ஸ்டர்னலுங்கிறது தான் இங்கே டென்ஷன் ஃபோர்ஸு. அப்போ Fsஐ விட டென்ஷன் ஃபோர்ஸு அதிகமாக இருக்கணும், அப்படி இருந்தால் நகரும். அப்போ நம்ம இதை கண்டுபிடிக்கணும், டென்ஷன் கண்டுபிடிக்கணும். அப்போ இதை விட இது அதிகமாக இருந்தால் நகரும். அப்போ இழுவிசை டென்ஷன் ஃபோர்ஸ் நம்ம பார்த்தோம், T = m1g. அப்போ 7 × 9.8 எவ்வளோ? 49 நியூட்டன். அப்போ 49 நியூட்டன். அப்போ டென்ஷன் ஃபோர்ஸுங்கிறது Fx மேக்ஸிமத்தை விட கம்மியாக இருக்குது. Fx மேக்ஸிமத்தை விட கம்மியாக இருக்குது. இப்போ Fx மேக்ஸிமங்கிறது வேறு மேலே கண்டுபிடிச்சோம். Fx மேக்ஸிமம், Fs மேக்ஸிமம் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? μs என்னுக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ μs என்னங்கிறது, μsங்கிறது 0.9 கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்னங்கிறது m1gக்கு ஈக்குவல். அப்போ m1ங்கிறது 7 × 9.8. அப்போ 61.74. இப்போ Fx மேக்ஸுங்கிறது டென்ஷனை விட அதிகமாக இருக்குது. அப்போ Fx மேக்ஸுங்கிறது டென்ஷனை விட அதிகமாக இருக்குது. இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம்? இதை விட டென்ஷன் அதிகமாக இருந்தால் தான் அது நகர துவங்கும்.
அப்போ டென்ஷன் அதிகப்படுத்தணுன்னா M1 மாஸ்னுடைய வேல்யூவை அதிகப்படுத்தணும். அப்போ வெயிட்டை அதிகப்படுத்தினா தான் அதை உராய்வுக்கு கொண்டு வரும். அப்போ வெயிட்டை அதிகப்படுத்தணும். எவ்வளோ அதிகப்படுத்தணும்? M1 மீது செயல்படும் இழுவிசை ஓய்வு நிலை உராய்வு விசையோட குறைவாக இருப்பதனால் நிறை M1 பரப்பின் மீது நகராது. அப்போ M1 நிறையின் நகர்த்த T அதிகமாக இருக்கணும், Fs மேக்ஸிமத்தை விட அதிகமாக இருக்கணும். அப்போ T = M2G. T = M2G. மேலே பார்த்தோம் Fs மேக்ஸிமம் µS M1G. µS M1G. அது எது? Fs மேக்ஸிமம். அப்போ T = Fs மேக்ஸிமம். T = Fs மேக்ஸிமம். ஓரளவுக்கு ஈக்குவலாக இருக்கணும். அப்போ Tங்கிறது M2G. T = M2G. எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும்? µS M1Gக்கு ஈக்குவலாக இருக்கணும். நமக்கு என்ன வேணும்? M2 தான் வேணும். அப்போ M2 / G. அப்போ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிட்டுனா µS M1. µSங்கிறது 0.9 கொடுத்துட்டாங்க. M1ங்கிறது 7. அப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் 6.3. அப்போ கீழே இருக்கக்கூடிய வெயிட் எவ்வளோவா இருக்கணும்? 6.3 kg இருந்தால் பொருள் நகரும். 6.3 kg. இப்போ கீழே இருக்கக்கூடிய பொருளுடைய வெயிட் எவ்வளோ இருக்கணும்? 6.3 kg இருக்கணும். ஏற்கனவே என்னவா இருக்குது? 5 kg இருக்குது. 5 kgங்கிறது 6.3 kg இருந்தால் பொருள் நகர துவங்கும். M1 நிறை M2 மதிப்பு 6.3 kg விட அதிகம். நிறை M2 மதிப்பு 6.3 kg விட அதிகம் எனில் நிறை M1 பரப்பின் மீது நகரும். 6.3 விட அதிகமாக இருக்கணும். இப்போ 6.3 விட அதிகமாக இருந்ததுன்னா நகர துவங்கும். பரப்பில் எவ்வித உராய்வும் இல்லை எனில், அதாவது வலுவழுப்பான பரப்பு எனில் M2 எந்த ஒரு மதிப்பிற்கும் M1 மதிப்பின் மீது நகர்ந்து செல்லும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? வலுவழுவான பரப்பு சுரசுரப்பாக இல்லாமல் வலுவழுவான பரப்பு எனில் நிறை M2 எந்த ஒரு மதிப்பிற்கும் எந்த ஒரு மதிப்பிற்கும் M1 பரப்பின் மீது நகர்ந்து செல்லும். அப்போ வலுவழுப்பான பரப்பாக இருந்ததுன்னா இந்த வெயிட்டுக்கு இருக்கணும் இல்லை, எப்படி வேணாலும் நகர முடியும். ஜோடி பொருள்கள் பரப்புக்கிடையே ஓய்வு நிலை உராய்வு குணகத்தின் மதிப்பு அட்டவணை கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. ஓய்வு நிலை உராய்வு குணகம் ஒவ்வொன்றுக்கும் எப்படி இருக்கும்? ஒவ்வொரு பொருளுக்கும் ஃப்ரிக்ஷன் வெவ்வேறு மாதிரி இருக்கும். இப்போ வலுவழுப்பான பொருள் மீது ஃப்ரிக்ஷன் கம்மியாக இருக்குது, சுரசுரப்பான பொருள் மீது ஃப்ரிக்ஷன் அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தோம். அப்போ ஒவ்வொரு பொருளுக்கும் ஃப்ரிக்ஷனுங்கிறது வேறுபடுது. அதுதான் கீழே நம்ம அட்டவணையில் கொடுத்துருக்குறாங்க. அந்த அட்டவணையில் இருக்கிற மாதிரி பனிக்கட்டு துண்டுகளுக்கு இடையே ஓய்வு நிலை உராய்வு குணகம் மிக குறைந்தது. பனிக்கட்டுக்கு இடையே இருக்கக்கூடிய ஓய்வு நிலை உராய்வு குணகம் குறைவாக இருக்கும். அப்போ ஒரு பனிக்கட்டி மேலே இன்னொரு பனிக்கட்டியை வச்சோம்னா ஈஸியாக நகரும். பனிக்கட்டி மேலே இன்னொரு பனிக்கட்டியை வச்சு நகர்த்தினோம்னா ஈஸியாக நகரும் அப்படின்னு அர்த்தம். அது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் உராய்வு குணகம் எவ்வளோ அப்படிங்கிறத கீழே கொடுத்துருக்குறாங்க. இதுவும் 1 மார்க்குக்கு. கண்ணாடி மற்றும் கண்ணாடி அதனுடைய ஓய்வு நிலை உராய்வு குணகம் 1. பனிக்கட்டி அப்படின்னா கண்ணாடி மேலே ஒரு கண்ணாடியை நகர்த்துறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பனிக்கட்டி மீது பனிக்கட்டி 0.10. அப்போ 0.1 தான். அப்போ ஈஸியாக நகரும். எக்கு மேலே ஒரு எக்கு, அப்போ 0.75. அதை விட கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மரக்கட்டை மீது மரக்கட்டை. அப்புறம் ரப்பர் டயர் மற்றும் காங்கிரீட் சாலை. ரப்பர் டயர் மற்றும் ஈரமான சாலை. காங்கிரீட் சாலையாக இருந்தால் ஃப்ரிக்ஷன் அதிகமாக இருக்கும், அதனுடைய ஓய்வுநிலை உராய்வு குணகம் அதிகமாக இருக்கும். ரப்பர் மற்றும் ஈரமான சாலையாக இருந்ததுன்னா கொஞ்சம் ஈஸியாக வலிக்கிட்டு போகும். ஈரமான சாலையாக இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக வலிக்கிட்டு போகும். அதனால் அதனுடைய மதிப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ அடுத்து இருக்கக்கூடியது இயக்க உராய்வு. ஓய்வு நிலை உராய்வு பார்த்தோம். அதுக்கு அடுத்து இருக்கக்கூடியது இயக்க நிலை உராய்வு. அப்போ இயக்க நிலை உராய்வு அப்படின்னா இயக்க நிலை உராய்வுக்குன்னு ஒரு உராய்வு குணகம் இருக்கும். அப்போ எப்போ 5.9 இருக்கிறப்ப ஓய்வு நிலைவனுடைய மேக்சிமம் 5.9 முடிஞ்ச உடனே 6 இருக்கிறப்ப அது இயக்க உராய்வாக மாறிடும். இயக்க உராய்வாக
மாறிடும். மேக்ஸிமம் முடிஞ்ச உடனே இயக்க உராய்வாக மாறிடும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்த கிளாஸில் இயக்க உராய்வு அப்படிங்கிறது என்னென்னு பார்க்குறோம். இயக்க உராய்வு குணகம் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது நிலையான உராய்வை விட எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம்.